பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், இது வந்து வெந்தயம், இது வந்து சோம்பு தாளிக்கிறதுக்கு போடணும். தான் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் போட்டு தாளிக்கிறோம். இந்த கருவேப்பிலை குழம்புல வந்து ரொம்ப வேணாம் போட்டு பண்ணுவோம். மிளகாய் பொடி, இது வந்து சீரகப்பொடி, இது வந்து மிளகு பொடி, மல்லிப்பொடி, மல்லிப்பொடி இந்த இருக்கு. மல்லிப்பொடி இந்த மிளகாயும் சேர்ந்து மல்லிப்பொடி கொஞ்சம் கூட போட்டா தானே இதுக்கு நல்லா இருக்கும். மல்லிப்பொடி இல்லை, மல்லிப்பொடி, சீரகப்பொடி, மிளகு பொடி எல்லாம் சேர்த்தாச்சு. இது தண்ணி ஊற்றி கலக்கணும். இது வந்து 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், மல்லித்தூள் ஒரு 4-5 ஸ்பூன் போடலாம். மல்லித்தூள், புளியை கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டு வச்சிரு. புளி கரைச்சி ஊற்றணும். கரைச்ச மிளகாத்தூள் மல்லித்தூள்ல இது பச்சை மிளகா போடுறேன். கொஞ்சம் 2 தக்காளி அரைச்சிக்கிறதே நல்லது. குழம்பு அப்பதான் ஆனந்துக்கு ஒன்னா போட்டுருங்க. முருங்கைக்காயில இப்ப தக்காளி போடுறேன் பாருங்க. இப்போ வந்து கரைச்சி வச்சிருக்க மசாலா ஊட்டுமா சரியா போய் ரொம்ப போட்டு பண்ணாதீங்க, அது அந்த டேஸ்ட் போயிடும். பூண்டை தட்டி வச்சுக்கிறோம். கொச்சக்கொட்டை போடுறேன், கருவாட்டை போட்டுடணும். வெங்காயம் போடுறேன், கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட். ஆமா மாங்காய் இப்படியா போடுவீங்க? பாருங்க, இந்த வெள்ளைப்புடி இடிச்ச வெள்ளைப்புடி போடுறேன். கமெண்ட்ல உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேக்குறாங்க, அதுதான் எனக்கு எத்தனை 1970 ஒரு பொம்பளை பிள்ளை மே மாசம் பிறந்துச்சு. 2வது வந்து 71 ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. 72 ஒரு ஆம்பளை பிள்ளை, 74 ஒரு பொம்பளை பிள்ளை, 76 ஒன்று பிறந்து மவுத்தா போச்சு. அப்புறம் வந்து 77 ஒரு பொண்ணு, அப்புறம் பொம்பளை பிள்ளை, அப்புறம் 80 ஒரு பொம்பளை பிள்ளை, 81 தான் இந்த மகன். இந்த பாருங்க பார்க்கு வருது, எங்க கூடவே நிற்கிறாரு. அவர் வந்து 8வது பிள்ளை. நான் கிராமங்களில் தான் பெற்றேன், தேவோட்டியில் பிறந்தாங்க. அப்புறம் 10வது 9வது 2 போச்சு ஆம்பளை பிள்ளை, 10வது ஒரு பையன். அவர் வந்து அங்கே இங்கே தான் வந்திருக்காரு, அவரும் இருக்காரு. என் பிள்ளை ஒன்று இந்த 72 பிறந்த மகன் 48 வயசுல இறந்துட்டாங்க. மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? போனது போக இருந்தது மிச்சம் 8 பிள்ளை. நாட்டு முட்டை ஊத்தியாச்சு, சூப்பர் எல்லாம் இறக்கிச்சு. பிரியாணிக்கு விட இது ரொம்ப நல்லா தெரியுது எனக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. உங்களுக்குமே நல்லா இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.